கொடுங்கூற்றுக்கு இறையனம் பின்பு மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்ற முறுக்கும் இசை முண்டாசு கவிஞனின் உன்னதமான வரிகளோடு தொட்டு அவையை வணங்குகிறேன். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சாமானியர்களின் பார்வையில் சர்பிடி தியாகராயர். சாமானியர் என்றால் யார்? இன்றைக்கு பஞ்ச நிலையில் இருந்தது, அன்றை அதையெல்லாம் மாற்ற வேண்டும், மாணவர்களாகிய உங்களால் முடியும் என்று கல்வியை போதித்தார். அவர்தான் சார்பிடி தியாகராயர் என்பவர். எப்படி தெரியுமா? திருவள்ளுவர் மிகழகாக உணர்த்துவார். அறிவினான் ஆகுவதுண்டோ புறதியின் நோய் தம் நோய் போல் போற்றாகடை என்பது. தன்னுடைய துன்பத்தை மட்டும் துன்பமாக பார்க்க கூடாது, அடுத்தவரின் துன்பத்தையும் தன்னுடைய துன்பமாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி அத்துணை பேரையும் வளர வைத்த வாழ வைத்த ஒரு வள்ளல் என்றால் அது சாமானியர்களின் பார்வையில் தென்பட்டுக் கொண்டிருக்கின்ற சார்பிடி தியாகராயர் தான். நீங்கள் சொல்லலாம், அவர் சாதித்தது பல இருக்கலாம், வரலாற்றை தேடி பார்த்தால் வரலாற்றை இன்று ஏன் நாம் படிக்கவில்லை? அத்துணை மாணவர்களும் வரலாற்றை படிக்க வேண்டும். சாமானியர்களாகிய நாமக்கெல்லாம் ஒரு தூணாக இருப்பது சார்பிடி தியாகராயர் போன்ற ஒரு தலைவர்கள் தான். அரசியல் பிழைப்போருக்கு அறம்தான் கூற்றாகும் என்று சிறப்பதிகாரம் மிகழகாக எடுத்துரைக்கிறது. ஆனால் அறத்தின் உருவமாகவே திறந்தவர் தான் சாமானியர்களின் பார்வையில் தென்பட்ட சார்பிடி தியாகராயர். ஏன் தெரியுமா? குமரகுரு மிகழகாக ஒரு வரியை சொல்லுவார். மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் குஞ்சார் எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார் செவ்வையருமையும் பாரார் அவமதிப்பு கொள்ளார் கருமமே கண்ணாயர் என்று தன்னுடைய கடமை இதில் இருக்கிறது. இது என்னுடைய நாடு, என் நாட்டு மக்கள் தான் முன்னேற வேண்டும், நான் மட்டும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடாது, அத்துணை பேருக்கும் கல்வி வழங்க வேண்டும், உணவு வழங்க வேண்டும், அத்துணையும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்று வள்ளுவன் சொல்லிவிட்டான். அதை யார் செயல்படுத்த முடியும் என்று எழுந்தார் என்று.